நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அருமையான அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் நாங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நேற்று தினத்தில் ஆகஸ்ட் 15 நம்ம எல்லாரும் சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை தருகிறார். ஆவிக்குரிய சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆவிக்குரிய சுதந்திரங்கள் நமக்கு கிடைக்காது. என்ன பிரதர் சுதந்திரம் கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாது. அந்த ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவே ஏசையா அப்படிலாம் கூப்பிட முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நமக்கு வேதம் சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கி யோசிச்சு பாருங்க, ஏசப்பாவை செல்லோங்கிறோம், ஏசப்பாவை என் தங்கம்னு சொல்கிறோம், எங்கள் அம்மாங்கிறோம், எங்கள் அண்ணன் நீங்கன்னு சொல்கிறோம். எவ்வளோ ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான, சகலவற்றையும் பாதுகாக்கிறவர். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, 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 கையை உயர்த்தி அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பனபூமி ஒளிந்து போனாலும் உங்க வார்த்தைகள் என்றும் மாறாதே. இந்த வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி இதென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி இன்றைக்கும் நிலைப்பானா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கரத்தின் கிரையில் நாங்கள் கிருபைகள் மேலே உச்சுவினே ஆவி ஆத்மா சரீரம் சொந்தமே சாத்தான் தோடாமல் காப்பாற்றுவீரே கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபையை எங்கள் மேல் ஊற்றும் ஆவி ஆத்மா சரீரம் சொந்தமே சாத்தான் தோடாமல் பாதுகாப்பீரே சத்தத்தை உயர்த்தி நம்மத்தில் இருக்கிற ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோர் அக்காபாலா சாச்சா ஹalleluya 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 நல்ல வாயை திறந்து தெய்வமே செய்யா ஹalleluya எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சய கையை உயர்த்தி ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை 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 ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை 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 அப்பா 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 ரட்சகரே பலியான செம்பரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தினேன் பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ இது பாக்கியம் அல்லவா எல்லாரும் சொல்லுவோம் பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே ஆஹா பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கி கையை உயர்த்தி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே
உள்ளாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குற்றுவிளக்கின் மத்தியிலே உள்ளாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை அப்பா, ஆராதனை உமக்கு, ஆராதனை. தகப்பனே, உங்களை உயர்த்த உயர்த்த எங்கள் கால்கள், எங்கள் சரீரங்கள் எல்லாம் சிலிர்த்து போய், அத்தனை பெரிய தெய்வம் ஏசப்பா, அத்தனை பெரிய தெய்வம், the mighty God. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும், எங்களை அர்ப்பணிக்கிறோம். பயன்படுத்தும், பேசும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் மீண்டும் நல்ல அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த மாதம் முழுவதும் 3வது மாதத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை தப்பு வைக்கிறார். இந்த 3 வாரமும் நம்ம தியானித்ததைப் போல எபேசியர் 6:10 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. எபேசியர் 6:13 நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்க தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 6:13 சொல்லப்படி நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போது நம்ம அந்த கடைசி காலத்தில் சத்துருவை ஜெயிக்க, சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள, பொல்லாத ஆவிகளை வேட்டையாட, அவனுடைய கட்டுகளை உடைத்தெறிய கர்த்தர் நம்மை சர்வ ஆயுத வர்க்கத்தை நமக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ ஒருவேளை நம்ம பல காரியத்தை குறித்து நம் கலங்கலாம், பல காரியத்தை குறித்து நம்ம சோர்ந்து போய் நிற்கலாம். ஆண்டவரை இதை எப்படி நாங்கள் ஓவர் கம் பண்ணுவோம், இதை நாங்கள் எப்படி ஜெயிப்போம்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ சர்வ ஆயுத வர்க்கத்தை நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ அவைகளை ஜெயிப்பாய். அல்லேலூயா. அப்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். கர்த்தர் நம்ம கூட கரெக்டாக பேசுகிறார், சரியாக பேசுகிறார். அவர் நேரத்தை காலத்தை அறிந்து பேசுவார், அவர் காலத்தின்படி பேசுவார், அவர் தற்செயலாய் பேசுவார், அவர் திட்டமிட்டு பேசுவார், அவர் திட்ட நம்பிக்கை தர பேசுவார். அப்போ எனக்கு அருமையான பிள்ளைகளே, முதல் வாரத்தை நாம் தியானித்தோம் சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்னும் கச்சை நம்முடைய வாழ்க்கையில் வேணும். 2வது நம்ம தியானித்தோம் நீதி என்னும் மார்க்கவசம் நம்ம தியானித்தோம். அப்போ ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு சரியாக நடத்துகிறார். நம்ம யோசிப்போம், எங்களை கர்த்தர் ஏன் இப்படி நடத்துகிறார் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளுக்கு சகலவற்றையும் கர்த்தர் சரியாய் நடத்துவார். இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. எபேசியரின் புஸ்தகத்தில் நீங்கள் 6வது வசனத்தை, நீங்கள் 6வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எபேசியரின் புஸ்தகம் எல்லோரும் வேகமாக திருப்பி கொள்ளுங்க. தயவு செய்து கையில் பைபிளை எடுத்து படிங்க. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலங்கள், நாட்கள் வரும். வேதாகமத்திற்கு பஞ்ச காலங்கள் வரும். அப்போ நம்ம பைபிளை எடுத்து கூட வாசிக்க முடியாது. ஞானம் உள்ள தேவ பிள்ளைகள் பைபிளை திருப்புங்க. ஒரு ஊழியக்காரர், வெளிநாட்டு மிஷினரி ஒரு ஊழியக்காரர் எப்படியாக சொன்னார், வேதாகமம் திருப்பப்பட உன் வாழ்க்கை திருப்பப்படும். வேதாகமம் பழமையாக உன் வாழ்க்கை புதியதாய் மாறும் என்று சொன்னார். திருப்பிக் கொள்வோம். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிப்போனா, பொல்லாங்கன் எய்யும் 15வது வசனத்தை நம்ம வாசிப்போன்னு சொன்னால், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்கள் காலில் தொடுத்தவர்களாகவும். அப்போது 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தம், த ப்ரிப்ரேஷன், ஆயத்தம்.
ஆயத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், நாம் வாழ்கிற இந்த கடைசி காலமாக இருக்கட்டும், ஆண்டவர் ஆயத்தத்தை விரும்புகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். வேதாகமத்தில் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆயத்தப்படுத்து காவலானாயிரு. அப்போ ஆயத்தம், இந்த ப்ரிப்ரேஷனை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆயத்தத்தை கர்த்தர் பாதரட்சையிலே ஒப்பிடுகிறார். ஏன் கர்த்தர் ஆயத்தத்தை பாதரட்சையிலே ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், வேதாகமம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த சத்துருவையும் இந்த பால சிங்கத்தையும் இந்த வலு சர்பத்தையும் மிதித்து போட ஆயத்தம் என்னும் பாதரட்சை நமக்கு தேவைப்படுகிறது. வேதாகமம் சொல்லுகிறது, இதோ சர்பத்தையும் தேலை மிதிக்க சத்துருவின் சகல அதிகாரத்தை மேற்கொள்ள நான் சத்துருவையும் இதோ சர்பத்தையும் தேலை மிதிக்க. அப்போ சர்பத்தையும் தேலை மிதிக்க ஆயத்தம் என்னும் ஒரு பாதரட்சை நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சை, ஆண்டவருடைய வெளிச்சத்தை, ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை, ஆண்டவருடைய உயிரை தேசத்திற்குள்ளே கட்டவிழ்க்க, தேசத்தின் மக்களுக்குள்ளே சொல்ல ஆண்டவர் ஆயத்தத்தை தருகிறார். ஆண்டவரை நன்றாய் கவனிக்கும் போது நாம் எந்தெந்த காரியத்தெல்லாம் நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது விடியற் காலத்தில் 1வது வசனத்தை நான் சேர்ந்து வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளில் அவைகளில் எழுதுவேன். 2வது வசனம் முக்கியமான வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அந்த மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நெல். அப்போ வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் உனக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. நீ என்னுடைய சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஏன் ஆயத்தத்தை சொல்லுகிறார்? நம்ம எதிலெல்லாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சமூகத்தில், மோசே கிட்ட சொல்லுகிறார், நீ காலமே எழுந்து விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலைக்கு வா. அப்போ நீ தேவனுடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் கூட நமக்கு ஒரு சில ஆயத்தங்கள் தேவைப்படுகிறது. தேவ பிரசன்னத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு சில ஆயத்தங்கள் தேவைப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆயத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ ஆயத்தப்படு. அப்போதான் உன் கூட ரகசியத்தை, திட்டத்தை பேச முடியும். அப்போதான் உன் கூட தரிசனத்தை பேச முடியும். இன்னைக்கு நம்ம அதிகாலை எந்திரிச்சு ஆயத்தமே இல்லாமல் தேவ சமூகத்துக்கு போகிறோம். காலையில் எந்திரிச்சு ஆயத்தமே இல்லாமல் தேவ சமூகத்திற்கு போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆயத்தமே இல்லாமல் தேவ சமூகத்திற்கு போகிறோம். கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆயத்தமே இல்லாமல் தேவ சமூகத்துக்கு போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சந்திக்க வருகிறது வெறும் மண்ணையோ கல்லையோ அல்ல, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஏக சக்கராதிபதி. அவர் ராஜ்யத்தின் தேவன். 30 கோடிகளை பார்க்கிலும் தேவாதி தேவனாயிருக்கிறார். பிசாசுகளும் அவருக்கு நடுங்குகிறது. இந்த தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஆயத்தம் தேவை. இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கக்கூடிய அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர், மறைந்து போன தேவனுடைய அப்போஸ்தலன், ஆமென் ஆமென் ஆமென், அந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஒரு முறை தேவ சமூகத்திற்கு தனியாக ஜெபிக்க போகும்போது அவர்களுடைய மகன் அவரை பார்த்து கேட்டாரா, அப்பா நீங்க சர்ச்சுக்கோ கன்வென்ஷனுக்கோ எங்கே நீங்க போகல தானே, அப்போ ஏன் நீங்க தனி ஜெபம் பண்ண போறதுக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன் ஆகி போறீங்க? பெரிய கன்வென்ஷனுக்கு போகிற மாதிரி கை கோட்டு போட்டு ஷூட்டு போட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் டை போட்டு ஏன் நீங்கள் தேவ சமூகத்துக்கு இவ்வளவு பெர்ஃபெக்டாக போகிறீங்க கேட்கும்போது டிஜிஎஸ் தனகரன் அவர்கள் சொன்னாங்களா, நான் சாதாரண ஒரு ஆண்டவரை பார்க்க போகல, நான் ஆயத்தமாகி போகிறத கர்த்தர் விரும்புகிறார். அப்போது நல்லா கவனிங்க, ப்ரிப்ரேஷன். ஆமாம், தேவ சமூகத்தில் தனி ஜெபம் பண்ண கூட ப்ரிப்ரேஷன். வீட்டம்மா, அக்காமார், அம்மாமார், மனைவிமார்களை நீங்கள் நன்றாக கவனிக்கணும். ஆமாம், நீங்கள் தேவ சமூகத்திற்கு போகும்போது ப்ரிப்பேர் ஆகணும். என்னென்னா காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, எல்லாத்தையும் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும், துணி துவைக்கணுமா எல்லாத்தையும் துவைச்சு முடிச்சுட்டு, எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஆயத்தமாகி தேவ சமூகத்திற்கு போகணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 2வது, ஆண்டவர் எதற்கு ஆயத்தமாக
இருக்க சொல்லுகிறார். ஆமாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம்னா, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேர வந்து ஆயத்தத்தோடு காத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொன்னார் ஆயத்தத்தோடு வந்து நில்லு அப்படிங்கிறார். 2வது தாவீது சொல்லுகிறார், நான் ஆயத்தப்பட்டு உங்கள் சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். வெயிட்டிங் ஆஃப் காட், வெயிட்டிங் ஃபார் காட் சவுண்ட். கர்த்தருடைய சத்தத்துக்கு ஆயத்தை நமக்கு ரொம்ப தேவை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தை நமக்கு ரொம்ப தேவை. 3வது எதுக்கு கர்த்தர் காத்திருக்க சொல்லுகிறார்? திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 108வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா, தேவனே என் இதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஒர்ஷிப் பண்ண ஆயத்தமாகும் சொல்கிறா பாருங்க. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, என் ஹார்ட் ஆயத்தமாக இருக்கிறதுமே பாட, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதுமே உயர்த்த. அப்போது தேவ சமூகத்தில் ஆயத்தமாய் வந்து நில், தேவ சமூகத்தில் ஆயத்தமாய் வந்து காத்து நில். 3வது தேவ சமூகத்தில் உன் இருதய ஆயத்தத்தோடு நீ ஆராதனை பண்ணி வா. ஃபஸ்ட்டு நீ 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 ப்ரிப்பேர் ஆகு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள், மற்ற 5 பேர் ஆயத்தமாக இல்லை, ராஜ்யத்தின் மேன்மையை இழந்து போனார்கள். அப்போ பரலோகத்திற்கு போக என்ன தேவை? ஆயத்தம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண வீட்டிற்கு போக என்ன தேவை? ஆயத்தம். இதை கர்த்தர் விரும்புகிறார், இதை கர்த்தர் அனுசரிக்க விரும்புகிறார். ஆயத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பரலோகத்திற்கு போனால் கூட ஆயத்தமாகணும். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, காவலனாயிரு. அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ ஆயத்தமாகிரு. புத்தி உள்ள கன்னிகை 5 பேர் ரொம்ப ப்ரிப்பேர்ட், பிளான், ஆயத்தமாக இருக்கிறான். இந்த 5 பேர் நோ ப்ரிப்பேர், நோ பிளான், சும்மா இருக்கிறாங்க. புத்தி உள்ளவனும் தூங்குனான், புத்தி இல்லாதவனும் தூங்குறான். புத்தி உள்ளவனுக்கு கரெக்டாக அலர்ட் வந்து எழுந்திரிச்சு போயிட்டான், புத்தி இல்லாதவன் திருப்பி பின்னாடி மாக்க போகிறான். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தமாக இருப்போம். இந்த ஆயத்தம் தான் பாதரட்சை. இந்த பாதரட்சை ஏன்? சிங்கத்தை மிதிக்க, சத்துருவை மிதிக்க, அவனை காலுக்கு கீழே போட்டு நசுக்க, சத்துருவையினுடைய வல்லமைகளை எரிக்க ஆண்டவர் நமக்கு இந்த பாதரட்சை தருகிறார். சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு செல்ல, ஆகாபின் ரதத்தை முந்தி ஓட இந்த பாதரட்சை. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, நல்ல பிதாவே, சர்வாயுத வர்க்கத்திலே 3வது ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இந்த ஆயத்தம் என்கிற பாதரட்சை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். சத்துருக்களை மிதிக்க, சிங்கத்தை மிதிக்க, சத்ருவின் சகல அதிகாரத்தை மேற்கொள்ள கர்த்தர் எங்கள் கால்களுக்குள்ளே பாதரட்சியை வைப்பீராக. ஆண்டவரே நீ மோசே கிட்ட சொல்லுகிறீர், என் சமூகத்துக்கு ஆயத்தமாக வந்து நில்லு. தாவீது சொல்லுகிறார், நான் ஆயத்தமாய் வந்து காத்திருக்கிறேன். 3வது அதே தாவீது சொல்லுகிறார், உண்மையை ஆராதிக்க என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவரே, 5 புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய ஓட்டங்கள் முடிந்து விடக்கூடாது. 5 புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல ஓட்டத்தை மோடி ஜெயத்தோடு அந்த கல்யாண வீட்டிற்குள்ளே மணவாளனோடு கூட எங்களை எங்கே கொண்டு செஞ்சாலும் அந்த இடத்துல வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய எல்லைகளையும் கர்த்தர் விரிவாய் மாற்றுவீராக. குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், குடும்பத்தில் வியாதிகள் மாறட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே குடும்பத்திற்குள்ளே போராடுகிற வல்லமைகள் எரிவதாக. அற்புதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், படிப்புள்ள, கல்லூரியில், பண தேவைகளில், ஆண்டவரே பொருளாதார தேவைகளில், உயர்வுகளில் உங்கள் அற்புதங்கள் நடக்கும்படியான ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாச்சும் உடைய காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரே உடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கணும். வாக்குத்தத்தம் நிறைவேற ஆயத்தமாக இருக்கணும். ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். ஆராதிக்க, ஜெபிக்க,
எழுத எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆயத்தமாக இருப்போம், ஆயத்தப்படுத்துவோம், தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.